வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், தைலம் மாட்டு படலத்தின் 2ஆம் தொடர்ச்சி. லக்ஷ்மணன் திடீரென்று அந்த கணத்தில் கோபக்காரனாக மாறினான். அந்த கோபம் நெஞ்சிலும் முகத்திலும் இழையூட வார்த்தைகளிலும் கலந்து, சுமந்திரரே, என் அண்ணாவுக்கு ராஜ்யம் கொடுப்பதாக சொல்லிய சொல் மாற அதை கைகேயிக்கு கொடுத்தார் தசரதர். அவரை மதித்து செய்தியும் சொல்ல வேண்டுமோ? அவருக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம் என்றால் சொல்லுகிறேன், கேளும். காட்டில் ராமபிரான் காய் கிழங்கு உண்ண சத்தியசந்தன் என்று பேர் கொண்டு நீர் அறுசுவை உணவை உண்டு வாழ்க என்று நான் சொன்னதாக அரசரிடம் சொல்வீர். பரதனிடம் சென்று தனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை விட்டு வந்த ஸ்ரீராமருடன் நான் பிறக்கவில்லை, அண்ணனுடையதை கவர்ந்து கொண்ட பரதனுடன் நான் பிறக்கவில்லை, பரதனுடன் சேர்ந்த சத்ருக்கனை நான் தம்பியாக கொள்ள மாட்டேன், என்னோடு நானே தனித்து பிறந்தேன், அப்படி பிறந்த நான் வலிமையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கின்றேன் என்று கூறினேன் என்று சொல்லுவீர். சட்டென்று இடைமறித்த ராமர் தம்பியை நோக்கி, தம்பி, நீ இப்படி சொல்வது சரியில்லை, இனிமேல் இப்படி பேசாதே என்று கண்டித்தார். சுமந்திரர் கடைசியாக அவர்களை வணங்கி விடைபெற்று கொண்டு தேர் எடுக்கும் இடத்துக்கு சென்றார். குதிரைகளை கட்டி தேரை பூட்டினார். அதில் ஏறி அமர்ந்து சென்ற வழி எல்லோருக்கும் தெரியும்படி சுவடு தோன்ற தேரை ஓட்டிச் சென்றார் அவர். ராமர் தம் பணியாளர் சுமந்திரர் சென்ற பின் அந்த இரவிலேயே மனைவியுடனும் தம்பியுடனும் கால்நடையாக பயணத்தை தொடங்கினார். அப்போது மெல்ல சந்திரன் எழுந்து வானில் ஒளி வீசினான். அவனுடைய குளிர்ந்த ஒளி கற்றைகள் பால் போல் மண்ணில் ஒளியை சிந்தின. இரவில் கூம்பும் செங்கழு நீர், தாமரை ஆகிய மலர்கள் அப்போது அவர்கள் செல்லும் வழியெங்கும் ராமர் நிலையை கண்டு வருந்தியது போல குவிந்து கிடந்தன. சந்திரனை கண்டதால் மலரும் மாம்பல் மலர்களும் ராமபிரான் ஒரு ஏழையைப் போல் காடு செல்வதைக் கண்டு வருந்தி குவிந்து கிடந்தன. அவர்கள் மூவரும் விரைந்து காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். வெண்ணிலவின் ஒளி அவர்களுக்கு வழிகாட்டியது. காற்று சிறிது பட்டாலும் நீர்க்குமிழி உடைந்துவிடும். அதைவிட மென்மையான தன் பாதங்களை கடிய தரையில் ஊன்றி கணவரை தொடர்ந்து நடந்தாள் சீதை. அத்தனை வலிமை அவளுக்கு எங்கிருந்து வந்தது? ஆம், கணவர் மேல் கொண்ட அன்பால் தான் அந்த வலிமையை அவள் பெற்றிருக்க வேண்டும். அப்படி நடந்து சென்ற அவர்கள் உதய காலத்துக்கு முன் 2 யோசனை தூரம் கடந்து சென்றார்கள். அயோத்தியை அடைந்தார் சுமந்திரர். உடனே குலகுருவான வசிஷ்ட முனிவரின் முன் சென்று அவர் பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்தார். தாம் அயோத்தியை விட்டு புறப்பட்டதிலிருந்து இப்போது நடந்தது வரை அவரிடம் கூறினார். சுமந்திரர் கூறிய அனைத்தையும் கேட்டு வசிஷ்டர் அதிக வருத்தம் அடைந்தார். மேலே நடக்கப் போவதை தம் ஞானக்கண்ணால் அறிந்தார். அளவற்ற வேதனையும் அடைந்தார். மீண்டும் முனிப்புங்கவர், சக்கரவர்த்தி ராமரை காட்டுக்குச் செல்லாமல் தடுக்க சம்மதிக்கவில்லையே, ராமபிரானும் நான் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கேட்கவில்லையே, ஊழ்வினைக்கு அகப்பட்டு தவிக்காதவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி விம்மினார். சுமந்திரரை அழைத்து கொண்டு அரண்மனைக்குள் சென்றார். தேர் திரும்பி வந்ததை அறிந்ததும் ராமபிரான் வந்துவிட்டார் என்று மகிழ்ந்தார்கள் அமைச்சர்கள். அந்த மகிழ்ச்சியுடன் விரைந்து தசரதரின் முன் வந்தார்கள். அங்கே சுமந்திரரும் வசிஷ்டரும் கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக வழிய நின்றிருப்பதைக் கண்டார்கள். சட்டென்று அவர்களுக்கு அந்த கணத்தில் எல்லாம் புரிந்தது. இதுவரை அவர்களின் உள்ளத்திலே மெல்ல தலை தூக்கிய மகிழ்ச்சியும் அடியோடு மறைந்தது. உரையில் போட்ட வாள் போல துன்பத்தில் அவர்கள் அழுந்தினார்கள். அப்போது தசரத சக்கரவர்த்தி மெல்ல கண் விழித்தார். அவர் நெஞ்சில் ஏற்பட்ட வருத்தத்தால் அறிவு இன்னும் தெளியவில்லை. அமைச்சர்கள் ராமர் சென்ற தேர் திரும்பி வந்ததை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை கேட்டதும் அவர் சுயநினைவு பெற்றார். தம்மை சுற்றிலும் ஒருமுறை கண்களை ஓட்டினார். தம் எதிரே வசிஷ்டரும் சுமந்திரரும் நிற்பது அவருக்கு தெரிந்தது. உடனே மிக்க ஆவலுடன், குலகுருவே, ராமன் திரும்பி வந்து விட்டானா என்று வசிஷ்டரை பார்த்து கேட்டார் தசரதர். வசிஷ்டரால் ராமர் வரவில்லை என்று சொல்ல முடியவில்லை. அதேபோல் திரும்பி வந்துவிட்டார் என்று பொய் சொல்லவும் அவர் எழவில்லை. பேசாமல் மௌனம் சாதித்தார். அவர் மௌனத்தில் இருந்தும் குறிப்பில் இருந்தும் ராமர் திரும்பி வரவில்லை என்பதை தசரதர் அறிந்து கொண்டார். அந்த நினைவின் வேதனையில் அவர் மூர்ச்சையடைந்தார். முனிவர் இந்த துயரத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்று கூறி சென்றார். சிறிது நேரத்திற்கெல்லாம் மூர்ச்சை தெளிந்தார் சக்கரவர்த்தி. எதிரே நின்று கொண்டிருந்த சுமந்திரரை கண்டார். அவரிடம், ராமன் எங்கே இருக்கிறான்?
தூரத்திலா அருகிலா என்று கேட்டார் சக்கரவர்த்தி. அண்ணலும் இளைய பெருமாளும் அன்னையுடன் காட்டுக்கு போய்விட்டார்கள் என்று மறுமொழி கூறினார் சுமந்திரர். அந்த கணத்தில் தசரத சக்கரவர்த்தியின் உயிர் பிரிந்தது. அவர் வானுலகை அடைந்தார். மாதேவி கோசலை அதை அறிந்தாள். கொடிய வெயிலில் அகப்பட்டு துடிக்கும் புழு போல சோகத்தின் இறுக்கத்தில், வேதனையின் எல்லையில், உயிர் துடிப்பின் அவலத்தில் அவள் கதறி துடித்தாள். எங்களையெல்லாம் கருணை இல்லாமல் வெட்டி பிரிந்தாரே, ஒரு வியாதியும் இல்லாமல் இவருக்கு எப்படி மரணம் வந்தது? ஐயோ, பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு துன்பம் உண்டா? இல்லையே. அப்படியிருக்க என் மகன் தந்தை சாகின்ற நிலையை அறிந்தும் பேசாமல் சென்று விட்டானே. இவரிடம் வந்து அஞ்சாதீர் என்று சொல்லி உயிர் போவதை தடுக்காமல் விட்டானே. இந்த துன்பத்தை எப்படி நான் தாங்குவேன்? போரில் இறக்காமல் பிள்ளையின் பிரிவிலா இறப்பது, இது என்ன அநியாயம்? நண்டையும் முத்துச்சிப்பியையும் வாழையையும் மூங்கிலையும் போல தன் மகனால் உயிர் அழிந்தாரே என்று சொல்லி புலம்பி நீர் வற்றிய குளத்தில் துடிக்கும் மீன் போல் நெஞ்சில் துன்பம் மலைப்பாய கண்ணீர் பெருகி துடித்தாள். கணவரின் தலையை தன் மடிமேல் எடுத்து வைத்துக் கொண்டாள். கைகளால் முகத்தையும் மார்பையும் தடவி தடவி பார்த்து கதறினாள். அந்த கதறலில் தான் எத்தனை கொடிய வேதனை! அப்பப்பா! அப்போது கைகேயி செய்தி அறிந்து அங்கே கதறிக்கொண்டு ஓடி வந்தாள். சாந்தத்தின் சொரூபமான மாதேவி கோசலை அவளை கண்டாள். கண்ட கண்களில் முதலில் துன்பம் இழைந்தது, பின் வெறுப்பு, அதற்கும் பின் கோபம். ஆம், கோசலை அந்த கணத்தில் காளி ரூபமே எடுத்து விட்டாள். அடி கைகேயி, கேகய ராஜன் புதல்வி, உன் ஆசை நிறைவேறிவிட்டது. கொடியவளே, பிடிவாதமாக இருந்து உன் முயற்சியை நிறைவேற்றிக் கொண்டாயல்லவா? கணவரை சாகடித்து விட்டாய். ராமனும் இல்லை, இனி ராஜ்யம் முழுவத்தையும் உன் தலைமையில் கட்டிக்கொண்டு அனுபவி என்று கைகேயை பார்த்து கத்தினாள் கோசலை. மீண்டும் கோசலை கணவரின் முகம் பார்த்து அழுதாள். வேள்வி செய்தீர், சத்தியம் பேசினீர், மனுமுறைப்படி நடந்தீர், அதன் பயன்களையெல்லாம் இப்போது அனுபவிக்க வானுலகம் சென்றீரோ என்றாள். அங்கே வந்த சுமித்திரை கோசலையின் தோழி போல அவளும் துன்பத்தின் பிடியில் சிக்கி அழுதாள். தசரத சக்கரவர்த்தியின் மற்றைய தேவிமார்கள் தம் கணவர் இறந்து விட்டதை அறிந்தார்கள். உடனே அரற்றினார்கள். துன்பம் தாங்காது அழுதார்கள், முட்டிக்கொண்டார்கள், மோதிக்கொண்டார்கள். கண்ணீர் கொப்பளிக்கும் கண்களுடன் அரசரின் எதிரே வந்தார்கள். புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் கணவருடன் தீக்குளிக்க உறுதி கொண்டார்கள். வசிஷ்டர் சுமந்திரரால் செய்தி அறிந்தார். ஊழின் வலிமையை நினைத்து வருந்தினார். உடலும் நெஞ்சும் சோர மன்னரின் அருகிலே வந்தார். அவருடைய நெஞ்சம் தசரதர் மகனை பிரிந்தும் உயிரோடு இருக்கிறார். இவர் கொடியவர் என்று சொல்லுவதற்கு இடம் வைக்காமல் உயிர் விட்டாரே என்று தனக்குள் எண்ணி சற்றே ஆறுதல் அடைந்தது. அந்த ஆறுதலை மறுகணம் துன்பத்தின் விஸ்வரூபமாக மாறி அவரை சித்திரவதை செய்தது. அமைச்சர்கள் செய்தி அறிந்து துன்ப சாகரத்தில் மூழ்கியவர்களாக அங்கே வந்தார்கள். அவசியமாய் நிகழ வேண்டியவை வந்தே தீரும். ஆகவே 4 பிள்ளைகள் இருந்தும் மன்னருடைய ஈமக்கடனை செய்ய பிள்ளைகள் எவரும் இல்லாது போக இவர் மரணம் அடைந்தார். நாம் வெறுமனே இருத்தல் கூடாது, எப்படியாவது மன்னரை தகனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அங்கே இருந்த சுற்றத்தார் பலருக்கும் பிள்ளைகள் இல்லாமல் மன்னருடைய காரியங்களை செய்வது பிடிக்கவில்லை என்பதையும் உணர்ந்தார்கள். ஆதலால் அவர்கள் அதை கைவிட்டார்கள். ஆனால் அப்படி இருந்தால் மன்னரின் உடல் கெட்டுவிடுமே, அதற்கு என்ன செய்வது என்று யோசித்தார்கள். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். உடனே மன்னரின் உடலை கெடாமல் இருப்பதற்காக எண்ணெய் கடாரத்தில் இட்டு வைத்தார்கள். வசிஷ்டர் இதற்கு மேலும் தாம் சும்மா இருப்பது சரியில்லை என்று நினைத்தார். தம்மை சூழ்ந்து நின்ற வருத்தத்தை சற்றே ஒதுக்கி வைத்தார். காரியங்களை செய்யத் தொடங்கினார். முதலில் பரதனை அழைத்து வருமாறு தூதுவரை கேகய நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். சூரியன் வானிலே எழுந்தான். இன்று அவனுடைய வெங்கதிர்களும் சற்றே மங்கி ஒளிந்தன. தன் குலத்து சக்கரவர்த்தியின் மரணத்தை அறிந்து தான் அவனுடைய வெங்கியதிர்கள் மங்கி ஒளிந்தனவோ. அயோத்தியில் இருந்து 2 யோசனை தூரத்தில் இருந்த சோலையில் தூங்கிய மக்கள் கண் விழித்தெழுந்தார்கள். விழித்தவர்கள் ராமரை காணாமல் துன்பம் கொண்டார்கள். தரையில் விழுந்து புரண்டார்கள். அங்கும் இங்கும் அவரை தேடி அலைந்தார்கள். அப்போது அவர்கள் திரும்பி அயோத்தி நோக்கி சென்ற சுவடை கண்டார்கள். வாடிய இதயம் எல்லாம் மகிழ்ச்சியால் மலர்ந்து சிரித்தன. ராமர் காடு செல்லவில்லை, திரும்பி அயோத்தி சென்று விட்டார் என்று எண்ணினார்கள். தேவாமிர்தம் உண்டது போல அந்த எண்ணம் நெஞ்சில் இனிக்க அவர்கள் எல்லோரும் திரும்பி அயோத்திக்கு வந்தார்கள். அயோத்திக்கு வந்த அவர்கள் சக்கரவர்த்தி இறந்து விட்டதையும் ராமர் திரும்பி வரவில்லையே என்பதையும் அறிந்தவுடன் வேதனை கடலில் மீண்டும் முழுகி போனார்கள். சிலர் அந்த வேதனையுடன் தசரத சக்கரவர்த்தியின் பூத உடலை தரிசிக்க சென்றார்கள்.
நகர மக்களின் வருத்தத்தை கண்டார் வசிஷ்ட மாமுனிவர். உடனே அவர்களிடம், எமக்கும் உங்களைப் போலவே மன வருத்தம் அதிகமாக இருக்கின்றது. இந்த உயிரையும் விட்டுவிடலாம் என்ற எண்ணமும் உண்டு. ஆனால் அப்படி தற்கொலை செய்து கொள்வதால் கொடிய நரகத்தில் சேரும் பெரும் பாவத்தை அடைய வேண்டும். அதனால் தான் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன். மன்னரே விதிவசத்தால் புத்திர சோகம் என்ற ஒரு காரணத்தால் இறந்திட்டார். அப்படி எல்லோருக்குமே நேருமா? விதிப்படித்தானே எல்லாம் நடக்கும் என்று கூறி அவர்களின் வருத்தத்தை ஒருவாறு போக்கினார். ஆனால் எத்தனை முனிப்புங்கவர்கள் சொன்னால்தான் என்ன? சூரிய குலத்து செம்மலை பிரிந்த துயரம் தீருமோ? தீராது, தீரவே தீராது. அதை உணர்ந்துத்தான் சூரியன் உச்சிவானில் வந்ததும் தன் கதிரின் மெம்மையை ஏற்றாமல் சோகத்துடன் தவிக்கின்றானோ? நாளை காண்போம். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.